ஏண்டா எவ்வளவு நேரம் பண்ணுவ? சாரி மாப்ள, லேட் ஆயிடுச்சு. லெட்ஸ் கோ. வெல்கம் பேக் டு கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் தமிழ் செல்வன். இந்த ஜேர்னி ஈஸியா இருக்க போறது இல்ல. நம்ம 5000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 5 லாங்குவேஜ், 5 கல்ச்சர், 5 விதமான ஃபுட்டு தான் இந்த டிராவல்ல நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு கிலோமீட்டரும் நமக்கு ஒரு புது ஜேர்னி, புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது. இந்தியாவோட காட்டன் சிட்டி திருப்பூர்ல இருந்து இந்தியாவோட பினான்சியல் கேபிட்டல் சிட்டி மும்பை வரைக்கும் நம்ம இந்த ரோட் ட்ரிப் பண்ண போறோம். ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடியா இருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ரோட் ட்ரிப் ஆரம்பிக்கும் போது எல்லாமே பிளான் பண்ண மாதிரி பெர்ஃபெக்டா நடக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரம் சிரிப்பு, சில நேரம் கன்ஃபியூஷன், சில நேரம் அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ். ஆனால் அதுதான் ஒரு ரியல் ஜேர்னியோட அழகே. இந்த ஜேர்னி வீரப்பன் வாழ்ந்த சத்தியமங்கல காட்டு வழியாக தான் எங்கள் ஜேர்னியே ஆரம்பிக்க போகுது. காடு எல்லாவற்றையுமே நமக்கு கற்றுக் கொடுக்கும். நாம் ட்ராவல் பண்ணும்போது டெஸ்டினேஷன் முக்கியம்தான். ஆனால் சில நேரம் அந்த டெஸ்டினேஷனுக்கு போகிற வழி தான் நமக்கு அதிகமான மெமரிஸையே கொடுக்கும். ஹைவேலிருந்து தெரிஞ்ச இந்த அழகான கட்டிடம் தான். குட் மார்னிங் மக்களே. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா எக்ஸாக்டா கர்நாடகா மகாராஷ்டிரா இருக்க பார்டர்ல பெல்காம்னு ஒரு ஏரியால தான் இருக்கோம். நீங்க பின்னாடி பாக்குறது ஒரு பேலஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் கிடையாது. இது கர்நாடகாவோட 2வது சட்டப்பேரவை. நம்ம தமிழ்நாட்டுல எப்படி சட்டசபைக்கு ஒவ்வொரு பேர் இருக்கோ அதே மாதிரி இந்த சட்டசபைக்கு பேர் வந்து விதோன் சௌதா. இது எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா திராவிடத்தையும் இண்டோ சாசனிக்கையும் இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பில்டிங்கே நம்ம கட்டியிருக்காங்க. மும்பைக்கு நம்ம ஃப்ளைட்டில் போகல, முழுக்க ரோட் ட்ரிப்பில் தான் ஒவ்வொரு கிலோமீட்டரையும் கடந்து போகிறோம். ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிற அழகே, அந்த ஃபீலிங்கே தனி தான். நாங்கள் ட்ராவல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு. இந்த ட்ராவலில் ஜஸ்ட் 2 டேஸில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, லாங்குவேஜுங்கிறது மிகப்பெரிய பேரியராக இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி ஏதாச்சும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ ட்ராவலரோ பிஸ்னஸோ நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹிந்தி ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்நாடு தாண்டி நீங்கள் போனீங்கன்னா ஹிந்தி கம்பல்சரி மஸ்ட். எல்லா இடத்துலையுமே ஹிந்தி பரவி இருக்கு. ஈவன் தோ கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா அந்த பார்டர் ஏரியாஸ்ல நிறைய இடத்துல ஹிந்தி கவர் ஆயிடுச்சு. ஹிந்தியும் சரளமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊர் மக்கள். நம்ம தான் வந்து ஹிந்தி கத்துக்க வேணாம், ஹிந்தி திணிப்பு அப்படின்னு போயிட்டு இருக்கோம். அதர் ஸ்டேட்ல முக்கியமான லாங்குவேஜா ஹிந்தி தான் கருதப்படுது. நான் இதனால வந்து நான் ஹிந்திக்கு அப்படி பேசுறேன் இப்படி பேசுறேன் எந்த கருத்துமே இதுல கிடையாது. ஜஸ்ட் ரியல் லைஃப் ப்ராக்டிக்கல் தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் பேசின விஷயம் ஏதாச்சும் தப்பு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை அது கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா பூனேயில் இருக்கோம். பூனேயில் இப்போ சரியான மழை, க்ளவுடியாக இருக்குது, சரியான டிராஃபிக். அதனால இந்த ஜேர்னி இன்னைக்கு இங்கே பூனேலேயே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க கமெண்ட்ஸை இதுல பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷலான ரோட் ஜேர்னிக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். பூனே டு மும்பை. யூஸ்வலி பூனேலிருந்து மும்பை போகும்போது ஒரு நார்மல் ஹைவே ஜேர்னின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த ரூட் ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறது யஷ்வந்த்ரோ சவான் எக்ஸ்பிரஸ்-வே. இது டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 94.5 கிலோமீட்டர்ஸ் இந்த ஜேர்னி இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ்-வேவை எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ண ரெடினா வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். லெட்ஸ் கோ. எக்ஸ்பிரஸ்-வேல என்ட்ரி ஆகும்போதே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது. வைடான ரோடு, ஸ்மூத்தான டிரைவிங், சைடில் க்ரீன் மவுண்டெயின்ஸ், ஒரு பக்கம் பார்த்தா வெஸ்டர்ன் காட்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தா டீப் வேலி. ஆக்சுவலி ரோட் ட்ரிப் லவ்வர்ஸ்க்கு இந்த ரூட் ஒரு செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டி வியூ டிஸப்பியர் ஆகி நம்ம வெஸ்டர்ன் காட்ஸோட பியூட்டிஃபுல் மவுண்டெயின்ஸ் லேண்ட்ஸ்கேப்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். எஸ்பெஷலி மான்சூன் சீசனில் இந்த மவுண்டெயின்ஸ் ஃபுல்லாக க்ரீன் கார்பெட் மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்பிரஸ்-வேல ட்ரைவ் பண்ணும்போது ஒரு சைடு மவுண்டெயின், இன்னொரு சைடு வேலி. கேமராவில் பார்க்குறத விட டைரெக்டாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வேறு லெவலாக இது இருக்கும். இந்த எக்ஸ்பிரஸ்-வேல நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பைக் நாட் அலோடு,
ஆட்டோ ரிக்ஷா சிட்லி நாட் அலோடு. அப்புறம் இந்த ரூட்டில் பிட் ஸ்டாப்பே கிடையாது. ஓகே, இப்போ நாம் டனலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இந்த எக்ஸ்பிரஸ்வேயோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட்னா இந்த டனல் தான். குறிப்பாக இந்த டனலை பற்றி சொல்லணுன்னா மொத்த ஸ்டெச்சில் கிட்டத்தட்ட 8 டனல் இருக்குது. அதில் 7வது டனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் ஸ்டெச் இதை கவர் பண்ணுது. கெட் ரெடி கைஸ், செம்ம வியூ உங்களுக்காக காத்துட்ருக்கு. பிரிட்ஜ் மவுண்டைன் டெரைனில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ஈஸி இல்லை. வேலிஸ், ஸ்டெப்ஸ், லூப்ஸ், ஹெவி மான்சூன் இவ்வளோ சேஞ்சஸ் இருந்தாலும் இந்த எக்ஸ்பிரஸ்வே பூனே டு மும்பை ட்ராவலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணுது. இந்த ரோட் டிரைவ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சது ஒரு விஷயம் என்னென்னா, நாம் ஜஸ்ட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணலாம். பூனேயில் ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி வெஸ்டர்ன் காட்ஸோட பியூட்டிஃபுல் டனல்ஸ், பிரிட்ஜஸ், ஸ்மூத்தான எக்ஸ்பிரஸ்வே டிரைவிங்னு ஃபுல் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து. ரோட் ட்ரிப்னா டெஸ்டினேஷன் மட்டும் இல்லை மக்களே, த ரோட் இட்ஸ் த பார்ட் ஆஃப் த ஜேர்னி. ஸோ இந்த பூனே டு மும்பை எக்ஸ்பிரஸ்வே ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஜேர்னி இன்னும் முடியல, மும்பையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத பார்ட் 2ல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் ஜேர்னியில் மீட் பண்ணும்போது until then drive safe, travel safe, see you soon.